loyalty inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வயலேட் சாப்டர் 23 and 24 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா, சுமோ வீரன் வந்து பொம்மையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம கிம் வந்து தடுத்துருப்பான். இப்போ கிம்முக்கும் சுமோ வீரனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், அதே நிப்பாட்டியிருப்பாங்க. இந்த சாப்டர் ஓப்பனிங் சீனை பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. MMA 3rd Division ஹெவி வெயிட் சாம்பியன் லோகன் சொல்லி காட்டுவாங்க. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் கிம்முக்கும் யாங்குக்கும் சண்டை நடக்கதான் காட்டுவாங்க. அப்போ யாங்குன்ட்டு பார்ப்பான், கிம்மை பார்த்துட்டு இவன் தான் MMAவோட ரைசிங் ஸ்டாரான்னு பார்ப்பான். கிம் வந்து செம்ம டெட்லியான லாக் போட்டிருப்பான் யாங்க்கு. யாங் சொன்ன ஒரு மாதிரிக்கான சுமோ வீரனே கூப்பிட்டுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். சுமோ வீரனுக்கு சரியான லாக் போட்டிருப்பான் கிம்மு. அப்போ சுமோ வீரன் சரியான கடுப்பாகிட்டு யாங் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் தூக்கிட்டு தலைக்கு மேலே தூக்கி தரையோடு சேர்த்து அடிக்கலாம். ஸோ ஃபுல் ஃபோர்ஸில் அடிப்பான் தரையோடு சேர்த்து. இதை பார்த்தோன்னு பொம்மையை லைட்டாக ஷாக்காயிடுவா. சுமோ வீரன் ஃபுல் ஃபோர்ஸ் எடுத்து தரையில் அடித்தா அங்கே கிம் இருக்க மாட்டான். கிங் அந்த லாக்லேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். அப்போ கிம்மிட்டு அங்கே சட்டையை கட்டி சொல்லுவான், இனிமேல் தான் சண்டையை ஆரம்பிக்க போதுன்னு சொல்லுவான். சுமோ வீரன் கடுப்பாக உனக்கு கொல்லாம் விட மாட்டான்டா, எல்லா அழகான பசங்களும் நான் கொல்லாம் விட மாட்டேன்டா சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான் கிம்மை. அப்போது சவுண்டு கேட்கும், சுத்துங்கடா அப்படின்னு. வேற யார், நம்ம தலை தான். ஆபி வந்திருப்பா. அப்படி அந்த டைம்ன்ட்டு பொம்மியோட ஃபோனை காட்டுவாங்க. பொம்மி டெக்ஸ்ட் பண்ணி தான் வந்திருப்பா ஆபிக்கு. அப்போ பொம்மி வர வேண்டாம் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் ரிப்ளை பண்ணியிருப்பான், அந்த மாதிரி நான் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன், நான் வரேன் சொல்லி பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் அந்த டைம் கரெக்டாக ஆபி உள்ள வந்திருப்பா. அப்படி ஆனால் கரெக்டான டைம் சொல்ல முடியாது, தப்பான டைம் இப்போ தான் வந்துட்டா. அப்படி நிறுத்துங்கடா சொல்லி வந்துட்டு நேராக நம்ம சுமோ வீரன் கையில் மாட்டிக்குவோம். அப்படி சுமோ வீரன் என்ன பண்ணுவான், கடத்தோட கையை வச்சுட்டு ஒரு ஸ்லாம் போட்டுருவான் தரையோட தரையாக. ஆபியால் கத்தக்கூட முடியாது. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு 17 வயசுலேயே வேர்ல்டு டைட்டில் அடிச்சிருப்பா. அப்படி இப்போ சாரி எஸ்பே சுமோ இல்லை, சிரியான்னு சொல்லிட்டு கொரியன் ட்ரெடிஷ்னலான கேம் இது. யாங்குக்கு வந்து சிரியா தான் ஃபேவரட்டான கேம், அது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கு மேலேயே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, அது அழகான பொண்ணுங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் உருவம் பெருசாக ஜாயிண்ட்டாக இருக்கிறதால நிறைய பொண்ணுங்க அவனை கண்டாலே பயந்துக்குவாங்க. இவராச்சும் பொண்ணுக்கிட்ட போய் பேசினாலும் அந்த பொண்ணு பயந்துட்டு அவன் பாய் ஃப்ரெண்டை போட்டு கொடுத்துருவோம். அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவனை அடிக்க வருவாங்க. அப்போருந்து இப்போ வரையும் இவனுக்கு அழகான பசங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, அவங்கள போட்டு அடிக்கணும் தான் தெரியுவான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. அப்போ ஜாக்சன் பேசிட்டு இருப்பான் அவன் கபோர்டுக்கிட்டு நின்று, இந்த மாதிரி சும்மாவே வந்து மனுஷனே கிடையாதாம்மா, அவன் சைபாக் சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே, அவன்கிட்ட அடி வாங்கி உயிர் தப்பிச்சுட்டு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருப்பான். யார்ட்டா பேசுகிறான்னு பார்த்தா நம்ம கபோர்டுக்குள்ள நம்ம ஹீரோ தான் இருப்பா. அப்படி ஆபி. ஜாக்சன் சொல்லுவான், நான் வேலை டைம் போலீஸ் வராட்டி அவ்வளோதான் அவன் கதை அம்பேலா இருக்கும் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஆபி சொல்லுவான், டைம் கிம்மு கூட இருந்தான், கிம்மு இல்லாட்டி தான் என் கதை அம்போலா இருக்கும் சொல்லி பேசிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், ஏன் நீ அப்போ பார்த்தா பொம்மின்னு போய் பொம்மி முன்னாடியே அசிங்கப்பட்டு வர, நீ பொம்மி முன்னாடி போனாலே அடி வாங்க போகிற மாதிரி தான்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்குன்ட்டு ஆபியே சொல்லுவான், ஆமாம் அப்போ பார்த்தா நான் பொம்மி முன்னாடி அடி வாங்கிட்டு இருக்கேன், வேற ஒருத்த முன்னாடி அடி வாங்கினா கூட பரவாயில்ல, என் க்ரஷ் முன்னாடி அடி வாங்குறனே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஜாக்சன் கேட்பான், பக்குவ மாதிரி இவனையும் ரிவெஞ்ச் எடுக்க போறியா சண்டை கட்டி அப்படி கேட்பான். எப்போவுமே ஒரு பெரிய சண்டைக்கு போனான், மற்ற சண்டையெல்லாம் பார்க்க சிறுசாகும் சொல்லுவான். ஏன்னா டைவானுக்கு சண்டை கட்டி பிறகு அந்த சின்ன பசங்களுக்குலாம் சண்டை கட்டியிருப்பான்ல, அதை சொல்லி சொல்லுவான். ஆனால் அந்த சுமோ வீரனுக்கு சண்டை கட்டி என்டையர் டிஃப்ரெண்ட். இவன் கண்ணில் சாவு பயத்தையே கண்ணில் பார்த்துட்டு வந்துட்டான், ஆனாலே லைட்டாக பயந்துட்டு இருப்பான் அவன். பக்குவ மாதிரி இவனை போய் டிஃபீட் பண்ண முடியாது என்னால் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், விருதா அவங்க சண்டை கட்ட பயமாக இருந்தால் கட்டாத, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அது விஷயம் தெரியாதுல்ல சொல்லிட்டு இருப்பான். அப்போ கோயல் சொல்லுவான், வெயிட் மினிட் கொஞ்சம் பாருங்க சொல்லி காட்டுவான். பார்த்தா நம்ம யங்கு தான். அவனை தோக்கடிச்சு ஒரு செல்ஃபி வேறு எடுத்துருப்பான், அதை சோசியல் மீடியா அப்டேட் பண்ணியிருப்பானா. அதில் கமெண்ட் ஃபுல்லாக வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு. எக்ஸ்போஸ் ஆகிட்டானா ஆபி அப்படி சில கேட்டுருப்பான் கமெண்ட். அப்போ ஜாக்சன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், என்னடா ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்துட்டு நமக்கு எகெயின்ஸ்டாக அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ கோயல் கேட்பா, பாஸ் இன்னைக்கு நீங்கள் உண்மையாக சண்டை கட்ட போகிறீங்களா அந்த சுமோ வீரனுக்குள்ளே கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு இல்லை, நான் கூட சண்டை கட்ட மாட்டேன் அப்படி கத்திடுவான். ஏன்னா ஆபிக்கு லைட்டாக பயம் வந்துடுச்சு. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், நீ சண்டை கட்ட வேண்டாம், நான் அந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன், நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி இதை சமாளிச்சிடறேன்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆபி அவங்க சண்டை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் ஆபிக்கு நெஞ்சுக்கிட்டு லைட்டாக வலிச்சிட்டு இருக்கும். கட் பண்ணால் அவன் ஜாக்சன் தான் காட்டுவாங்க. ஜாக்சன் லைவ் ஸ்ட்ரீமில் சொல்லிட்டு இருப்பான், இது ஒரு ஆக்சிடென்ட் தெரியாமல் ஆயிடுச்சு, ஆபி வீக்காக இருக்குமே வந்துட்டான் அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபி தான் நெஞ்சை பிடிச்சிட்டே நின்றுப்பான், ஏதோ தப்பாக இருக்கே சொல்லி நினச்சிட்டு இருப்பான். பொம்மிட்டு மெசேஜ் வரும், நீ அவங்க சண்டை கட்டாத, எனக்கு ஒன்றை கண்டாதான் பயமாக இருக்குது அப்படி சொல்லி மெசேஜ் வருமா. இதை பார்த்தோன்னா ஆபிக்கு இன்னும் கஷ்டமாக போயிடும். அப்படி போய் ஓம்னே தான் நான் மாஸ்க் கார்டெலாம் பார்த்தா ஓம்னேன்னு அசிங்கப்பட்டு திரியனே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் ஆபிக்கு நெஞ்சிக்கிட்டே வலிச்சிட்டே இருக்கும். ஆபி யோசிச்சிட்டே இருப்பான், எதனால் வலிக்குது, ஏதோ தப்பு பண்ணிட்டோமா சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ கால் வரும், யான்னு பார்த்தா ஜாக்சன் தான் பண்ணியிருப்பான். ஜாக்சன் சொல்லுவான், என் லைவ் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் திரும்ப நமக்கே வந்துட்டாங்க, இப்போ எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் நமக்கு கிடையாதுடா, நீ அவனை சண்டை கட்டே வேண்டாண்டா சொல்லி ஃபோனில் பேசிட்டு வருவான். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஆபின்ட்டு ஃபுல் எக்யூப்மெண்ட், வண்டியில் ஒரு கேமரா, காலுக்கு கைக்கு ப்ரொடெக்ஷன் பேடு எல்லாம் போட்டு சைக்கிளை வேகமாக ஓட்டிகிட்டு இருப்பா. அப்படி டே சும்மா வீர ஆமையாக தப்ப வாடா அப்படி சொல்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா தலைவன் சண்டைக்கு ரெடி ஆகிட்டான்.
தலைவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போமே நினச்சி பார்ப்பா அப்படி. எதுக்கு அவன் நெஞ்சு வலிச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எப்போவுமே பொம்மை மேலே ஏதாச்சும் இவனை அசிங்கப்பட்டனாலோ ஏதாச்சும் வம்பிழுத்தாலோ இவன் திருப்பி அடிக்காமல் வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம்ன்ட்டு விட்டுட்டு போகலான்னு நினச்சிருப்பான். ஆனால் அவன் மனசாட்சி கேட்டுக்காது, போட்டு உறுத்திட்டே இருந்துக்கும். அதான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு சரி இது நீயா நானா பார்த்துடலாம் வாடா சொல்லிட்டு தலைவன் இறங்கிட்டா அப்படி உள்ள. தலைவன் சைக்கிள்லேருந்து ஸ்டைலில் இறங்கிட்டு, டே குண்டா ஒன்றை தான்டா இங்கே வாடா, என்னடா சாப்பிட்ற அவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி சொல்லி கேட்பான். உடனே சுமோ வீரன்ட்டு, ஏன்டா எல்லாத்துக்கும் இதுலேயே கண்ணாடா உங்களுக்கு, ஃபைட்னாலே கோழி மண்டை இல்லாட்டி எப்படி. ஸோ வழக்க போல நம்ம ஆபியை காட்டுவாங்க. இது பாஸ்ட்டு, ஃபைட்டுக்கு வரக்கு முன்னாடி கோழி மண்டை வீடியோ பார்த்துருப்பான், ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் சுமோ வீரன்னு. திரும்ப பெசண்ட்டுக்கு வந்தால் நம்ம ஜாக்சனை தான் காட்டுவாங்க. ஜாக்சன் திட்டிகிட்டு இருப்பான், ஏன்டா உனக்கு சண்டை கட்ட வேண்டாம் சொன்னால் ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் சண்டைக்கு போனேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஜாக்சன் வழக்க போல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான் அந்த வீடியோவை. அப்போ அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்குமே நம்ம டைவானும் பார்த்துருப்போம். அப்படி என் கூட சண்டை கட்டுமோ உன் கண்ணில் என்ன வெறி இருந்துச்சோ அதே வெறி தான் இந்த சண்டையப்போ உன் கண்ணில் இருக்குது சொல்லிட்டு இருப்பான் டைவான். ஜாக்சன் நினச்சி பார்ப்பான், எப்போவுமே ஒரு சண்டையப்போ ஒரு மூவ் கற்றுக்கிட்டு வந்துருப்பா. அப்படி இந்த ஃபைட்டுக்கும் ஆபி ஏதோ நியூ மூவ் கற்றுட்டு வந்திருப்பான், பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், எதனா நியூ மூவ் கற்றுட்டு வந்துக்கிறான் அப்படின்னு. ஆபி மண்டையில் கோழி மண்டையை சொன்னால் ஞாபகத்துக்கு வரும். ஆபின்ட்டு கோழி மண்டை வீடியோ ஃபுல்லாக சர்ச் பண்ணியிருப்பான். அதில் எதுலேயுமே சுமோ வீரனை தோக்கடிக்கிறமா எந்த வீடியோவுமே இருந்துக்காது. ஒரு நார்மல் பீப்புளால் சுமோ சாம்பியனை தோக்கடிக்க முடியாது, ஆனால் ஆப்போசிட்டிவ் வின் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்படி ப்ரீவியஸ் ஃபைட் அப்போயே சொல்லியிருப்பா அப்படி, ஃபைட்டிங் ஆஃப் வில் இருந்தாலே ஜெயிக்க முடியும்னு. ஆனால் ஆபின்ட்டு இப்போ முழுக்க வில் மூலியமாக மட்டும் வந்திருப்பான். ரீசெண்டாக எந்த மூவ் கற்றுக்கிட்டு மாட்டான் கோழி மண்டையிட்டேருந்து. வழக்க போது ஆபின்ட்டு காப் கிக் பண்ணுவான், அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, விடாமல் காப் கிக் பண்ணிகிட்டே இருப்பான் அவன். ஆனால் பேசிக்காக அந்த சுமோ வீரக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லெக்கை வந்து செம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு டன் லாரியே வந்து அடித்தா கூட ஒன்றும் ஆகாத மாதிரி. இது தெரியாமல் ஆபி ஃபுல் ஃபோர்ஸில் லெக் அடிச்சுட்டு இருப்பா அப்படி காப் கிக்கு, அவனை அசரக்கூட மாட்டான் அவன். இது தெரியாமல் ஜாக்சன் வேறு போடு மாப்பிள்ள அவன் காலையே போடு மாப்பிள்ள சொல்லி கத்திட்டு இருப்பா. அப்படி நம்ம சுமோ வீரன் கடுப்பாய் ஜாக்கெட்டை கழட்டி சண்டைக்கு ரெடி ஆகிடுவோம். அப்படி இதை பார்த்தோம் நம்ம கோழி மண்டை சொன்னே அதுக்கு வரும், உங்களுக்கு சுச்சுவேஷன் சரியில்லையா ஓடிடுங்க சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்துட்டு ஆபி ஓடுவான், பட் ஆனால் பேக்வேர்ட்ஸில் ஓடுவான், அப்படியே திரும்பிட்டே பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்து ஜாக்சன் சொல்லிட்டு இருப்பான், ஏன்னா போன்ற அடிப்பு தான் ஓடி போய் ஒளிஞ்சிருந்து அடிப்பான், இந்த அடி ஓடி வந்து ஒளிஞ்சு வந்து அடிப்பான் போல் தெரியுது ஆபி, அதான் ஓடுறான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவங்க ட்ரைனிங்கே ஸ்பின்ட்டிங் தான், அவங்க ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவாங்க. ஆபி பேக்வர்டு ஓடுமா அவன் ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து ஆபி கேட்சடிக்கு வந்துடுவான். அந்த டைம் அப்போ ஆபின்ட்டு அவனை ஓவர் ஹெட் பஞ்ச் யூஸ் பண்ணிடுவான். ஆனால் சுமோ வீரர் என்ன பண்ணுவான்னா அவன் 2 கை சேர்த்து பிடிச்சி அப்படியே பஞ்சு மிட்டா மாதிரி தூக்கிடுவான். அப்படி தூக்கி சொல்லுவான், என்னடா பஞ்சு மிட்டா மாதிரி இருக்க வெயிட்டே இல்லையாடா நீ அப்படின்னு. அப்போ ஆபி மண்டையில் கோழி மண்டையும் தான் வருவான். அப்படிக்கு என்ன மூவ் வேணால் பண்ணல, உங்கள் தெரிஞ்ச எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள், ஒரு மெத்தட் கூட விடாதீங்க சொல்லிட்டு இருப்பான். அப்போ பையில அவன் ஃபேவரட் மூவ் டைவானை வந்து சோக் பண்ணியிருப்பான், பேஸ்கெட்பால் சோக்கு இல்லை ஜி சோக்கு, அந்த மாதிரி ஏதாவது சோக் போட்டுடலாம் சொல்லிட்டு டக்குன்னு குண்டை கையை தட்டி விட்டு சோக் போடலாம் சொல்லி தலைக்கு முன்னாடி கை கொண்டு போனான். அவன்கிட்ட காலையிலே இருக்கார் ரவுண்ட் நெக், இவன் செகண்ட் அவன் தலையே பிடிக்க முடியாது. நம்ம ஆபி கை குட்டியாக இருக்கும், அவன் தலையே பெருசாக இருக்கும், இவன் 2 கையே முட்டாது அவன் தலைக்கு பின்னாடி. கோழி மண்டையை சொல்லுவான், உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகலையா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் ப்ரீவியஸ். அதே மாதிரி சொல்லுவான், பட் ஆபி ஓடுறதுக்குள்ளே குண்டன்ட்டு நல்ல பொசிஷனில் ஓடு பண்ணிடுவான். மாட்டினடா என் பம்பரக்கா மண்டையா சொல்லிட்டு அவனை ஃப்ளிப்புன்னு அடிப்பான் பாருங்க, தரையோடு நஞ்சிடுவா அப்படி ஆபி. இந்த அடி வாங்கினப்போ நீ எந்திரிப்பியா அப்படின்னு சொல்லி நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும். கமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக சேடாக வந்துட்டுருக்கும் ஆபிக்கு சப்போர்ட்டாக. அப்போ ஜாக்சனே அழுக ஆரம்பிச்சுவான், அடே நான் தான் உனக்கு சண்டைக்கே போக வேண்டாம் சொன்னேனேடா ஏன்டா நீ அப்படின்னு. அப்போ சுமோ வீரன் கையில் ஒன்று இருக்கும், ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஸ்பைனல் கார்டு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. தலைவன் ஆபி இதை போட்டால்தான் உயிர் தப்பிச்சுக்குது. அப்படி இப்போ பார்த்தா ஆபி அரை உயிரில் நின்றுட்டு அப்படி. அப்போ அந்த சுமோ வீரன்ட்டு அந்த ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்ஷனை கீழே தூக்கி போட்டு இந்த தாடி உண்மையான ஸ்பெயினே பிடுங்க விட மாட்டேன்டா சொல்லி யாங் வருவா. அப்படி இதை பார்த்தா ஜாக்சன்டே தப்பிச்சு தான் சொல்லுவா. அப்படி அப்படின்ட்டு யாங் சொல்லுவான், அவன மாதிரி வீக்காக இருக்கவங்கள நீ ஒன்றுமே பண்ண முடியாதான் சொல்லுவாங்க. இதை லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு டைவான் பார்த்துட்டுப்பா. அப்படி டைவான் யோசிச்சு பார்ப்பா. அப்படி ஆபின்ட்டு நம்ம டைவான்ட்டு நேரில் போயிருப்பா. அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேரில் போய் கேட்டிருப்பா. அப்படி அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பா. அப்படி அப்போ டைவான் என்ன என்கிட்ட பேசணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அப்போ சொல்லுவா, அப்படி எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸை எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லியிருப்பா. அப்படி அங்கேருந்து சீன் இங்கே கட் பண்ணால் நான் பாபி பேக்வேர்ட்ஸில் ஓடிட்டு இருப்பா. அப்படி சும்மா வீரன் பிடிக்கலோ கிட்ட வந்துடுவா. அப்படி கிட்ட வரும்போது பேக் கிக் பண்ணுவான் பாருங்கள், எல்லாருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. எஸ் நம்ம டைவான்ட்டு பேக் கிக் கற்றுட்டான் போதா தெரியுது ஆபி. இதோட இந்த எபிசோட் முடியுதாங்க கைஸ். ஓகே கைஸ், see you on next video. Until then, bye.